என்ன மக்களே! விக்ரமுக்கு சரியான கோவம் திவாகர் மேல. உட்டா அடிச்சு தும்சம் பண்ருவாரு போல. அப்படி ஒரு கோவம்னா கோவம். அந்த மாதிரி ஒரு கோவம். இன்னொரு பக்கம் பிரஜன் அவர்கள் பார்வதிய பார்த்து புட்டு, 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 புட்டு வைக்கிறாப்ல. இந்த பக்கம் அமித் ப்ரோ, "ஆமா ப்ரோ, இதெல்லாம் சரியில்ல ப்ரோ" அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்களையும், பார்வதி அவர்களும் பொல பொலன்னு பொளக்குறாங்க காலையிலே. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க. பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். காலையிலே பிரஜன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இருக்கு. ஸோ அதனால யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு லீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திவாகரை பற்றியும் பார்வதியை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாப்புல. குறிப்பாக திவாகர் அவர்கள் வந்து கன்ஸ்ட்ரைனாக கரெக்டாக தான் வந்து இருக்காப்புல. தன்னுடைய பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் கைப்பாவை மாதிரி வந்து பார்வதி பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் பார்வதி அவர்களே பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. திவாகர் அவர்கள் அப்படியே கொஞ்சம் தனியாக போனாலையும் திடீர்னு வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய கேம் பிளே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் ப்ரோ, சுத்தமாக அந்த ஆள் வந்து எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறார் ப்ரோ. அவருடைய கேட்டகரி முடிஞ்சிடுச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் அவர் இருக்கிறதெல்லாம் கிரேஸ் பீரியட் மாதிரி தான். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் இந்த சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரொம்ப கன்ஸ்ட்ரைனாக இருக்கிற மாதிரி வந்து தெரியல. அவர் பாட்டுக்கு வந்து இருந்துகிட்ருக்காரு. சுத்தமாக அந்த சமுதாயத்து மேலே எந்த அக்கறையுமே இல்லாத மாதிரி வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விக்ரம்ஸ் வந்து சொல்கிறாப்புல. எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர் அவர்கள் வந்து இந்த கேஸ்ட் பேஸ்டாக சில விஷயங்களை வந்து பார்க்குறது, பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான விஷயம், எப்ஜேவையும் கனியக்காவையும் அவர் சொன்னதை சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா 2 பேரும் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்ற போது இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதாவது நீங்களும் எப்ஜே கூட தான் வந்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க, அதை பார்க்கும்போது கூட தான் அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல ஒரு சுச்சுவேஷனில். அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான ஷாக் ப்ரோ. பயங்கரமான ஒரு ஷாக்கு. எப்புட்றா இந்த ஆள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காரு? ஒரு ஜென்ரலா உங்களால இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில, நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? எனக்கெல்லாம் வந்த கோவத்துக்கு அடிச்சு தும்சம் பண்ணிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவப்பட்டு வந்து பேசுறாப்புல. அண்ட் அதெல்லாம் தாண்டி கானா வினோத் இருக்கார்ல, ஆமா ப்ரோ. இவங்க பண்றதெல்லாம் இவரு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு அக்காவா, தம்பியா இருக்கிற ஆட்கள இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, இவர் என்ன கண்ணோட்டத்தில் ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்துருப்பாரு. எத்தனை நாட்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாரு. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பாரேன், அவங்க அண்ணன், தங்கச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க பாரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் எத்தனை நாள் மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அமித் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை திவாகர் வந்து சில விஷயங்கள் அப்படி இருந்தாலும் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய பாயிண்ட்டை அவர் முன்னிறுத்தி வைக்கிறாரு. நல்லா பேசுகிறார் அவர் ஆக்சுவலாக டாக்டராக இருக்கிறதுனால. அதனால் அவர் வந்து தொடர்ந்து வந்து அப்படியே பயணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காப்புல. ஏன்னா விக்ரம் வந்து சொல்லியிருப்பாப்புல, இவருக்கெல்லாம் இவ்வளோ நாட்கள் தான், இதுக்கப்புறம் வந்து தாங்க முடியாது அவரால், இதுக்கப்புறம் கேமுக்குள்ளரெலாம் வரவே முடியாது, அவரை தூக்கி வெளியே போட போகிறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அமித் வந்து சொல்கிறார், இல்லை பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் பக்காவாக எடுத்து வைக்கிறாருப்பா, கேம் எல்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறாரு, யார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து திவாகரை நம்ம குறை சொல்ல முடியாது. குறை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் நம்மளால் குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அமித் சொல்கிறாரு. அதுக்கு பிரஜன் அவர்களும் ஓகே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி எல்லாம் நான் வந்து டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற லெவலுக்கு வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வந்துச்சு இல்லையா? அந்த டாஸ்கில் வந்து பார்வதியும் திவாகரும் மாற்றி மாற்றி பண்ண விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, பார்வதிலாம் லிட்ரலாக சரியான இதாச்சு. என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நாங்களாம் லிட்ரலாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற லெவலுக்கு பிரஜன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அண்ட் அதுக்கு வந்து நம்மளுடைய வினோத் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். நிஜமாவே அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுப்பா இந்த ஆளை வச்சுக்கிட்டு அந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா எனக்காக கொஞ்சம் பண்ணுனேன், இதுதானே சான்ஸு, என்னை அவமானப்படுத்துகிறவங்கள, அசிங்கப்படுத்துகிறவங்களாம் நான் இங்கே பழி வாங்கிக்கிறேண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இந்த இடத்துல வந்து சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்த பார்க்குறீங்களான்னு தெரியல, பட் பாருங்கள் ஒரு செகண்ட். என்னென்னா சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து பிக் பாஸ் அவர்கள் ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் வந்து நல்லா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு
வேறு லெவலில் அவங்களுக்கு ஐப்பேத்தி விட்டு இப்போ வேறு லெவல் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஓகே, இது ஒரு தலைபட்சமாக தான் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா ஏன் ஓல்டு கண்டஸ்டண்ட்டுங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் அரோராவுக்கு கொடுத்துருக்கலாம். அரோரா சும்மா தானே இருக்காங்க வீட்டுக்குள்ளே, அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கறதுக்காக வேலை வாங்கியிருக்கலாம்ல. ஆனால் அவங்களெல்லாம் விட்டு சாண்ட்ராவுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்களுக்கும் அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் வந்து கொடுக்கப்பட்டது ப்ரிவிலேஜ். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கியூசியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே எப்படி சீக்ரெட் டாஸ்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு சொன்னாங்களோ, அந்த மாதிரி பார்வதிக்கு கியூசியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல பிக் பாஸ். அப்போ என்ன வேணாலும் பண்ணலான்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோதானே விஷயம். ஸோ அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், அந்த வாட்டர் கேன்ஸை வந்து அப்ரூவல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்களை பார்வதி அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. டாஸ்க்காக வந்து விளையாடிருப்பாங்க. பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக கியூசி வேலையும் கரெக்டாக பார்த்துருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னடா இது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோமே, பார்வதி கிட்ட அதுவும் இந்த கியூசி போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையுமே இல்லாத போது எப்படி இந்த டாஸ்க்கை வந்து முடிக்கிறது, எப்படி டிஆர்பி ஏற்றுறதுன்னு சொல்லி திவாகரையும் அதே மாதிரி பார்வதி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், டாஸ்க்குக்காக என்ன வேணால் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து பண்ணான், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சாண்ட்ராவையும் பார்வதியும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சொன்னது என்னமோ பிக் பாஸ் தான், என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்வதிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். மக்கள் கொடுத்த ஆதரவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பார்வதி அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா அதே பிக் பாஸ் தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ப்ரிவிலேஜஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ப்ரிவிலேஜஸ் யூஸ் பண்ணும்போது பார்வதி மேலே ஏற்றத்தை வந்து கொட்டுறாங்க. ஏன் பிக் பாஸ் அவர்களோ இல்லை விஜய் சேதுபதி அவர்களோ, உங்களுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க, உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை பக்காவாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீக்கெண்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் முழுக்க பார்வதியை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ 2 சினாரியோ ஒரே விஷயம், ஆனால் வேறு மாதிரி வந்து கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஏன்னா பிக் பாஸ் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டாப்பிக்கே உள்ளே எடுத்துகிட்டு வரேன். அதுக்காக நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் வந்து சொல்ல, அதாவது பண்ணலாம், ஆனால் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்வதி ஒஸ்ட்டாக தான் பண்ணாங்க, அதே மாதிரி சாண்ட்ரா பெஸ்ட்டாக பண்ணாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க அதை விட கேவலமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய உழைப்பு, திவாகரை குறை சொல்லி ஹேண்டிகேப்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பண்ண விஷயம் ரொம்ப மோசம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பிரஜன் அவர்கள் வந்து இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பார்வதி இன்கேஸ் அவங்க வந்து கேப்டன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்றத இனிஷியேட் பண்ணி விட்டுருக்காப்புல நம்மளுடைய பிரச்சனை அவர்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷனே வந்து போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் திவாகரை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண வராங்க அப்படின்னா, கேரக்டர் அசாசினேஷன், இவங்க எல்லாமே இப்படி தான், இவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பிரஜன் அவர்கள் மறுபடியும் பதிவு பண்ணி அவர் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் இட் இஸ் அ கிரேட் ஐடியா தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் பழைய விஷயங்கள்லாம் நோண்டி நொங்கு எடுத்து அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளுக்கு சொல்லி அதுலேருந்து ஒரு விரிவாக்கம் வந்து எடுத்துக்கிறது. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசனுங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக இல்லைப்பா, வெளியே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா இமீடியட்டாக பிக் பாஸை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே வார்னிங் வந்து கொடுக்குவாப்புல. ஆல்ரெடி அவங்க உள்ளேருந்து பார்த்துருக்காங்க, அதை மறுபடியும் ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்வதி தப்பு பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. திவாகர் அதை விட மோசமான முறையில் நடந்திருக்காரு, தப்பு பண்ணியிருக்காரு, அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, வைல்டு கார்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. பட் திரும்ப மறுபடியும் அவங்களுடைய இது இப்படி தான், அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் வந்து அவங்க பழகுறாங்க, இப்படி தான் வந்து பேசுகிறாங்க. திவாகர் வந்து பார்வதி இல்லாமல் பேச மாட்டாங்க, பார்வதி இருந்தால் மட்டும்தான் பேசுவார். அதே மாதிரி திவாகருக்கு பார்வதி வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த முட்டைக்காக சண்டை போட்டாங்க தெரியுமா, முட்டை சாப்பாடு வந்து பார்வதியோட இது, அதை வந்து திவாகர் அவர்கள் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கூட வந்து சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கார் பிரச்சனை வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டுகளுக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்து நடந்துச்சு, அவ்வளோ மோசமான ஒரு ஆள் தான் அவள் அப்படின்றத மறுபடியும் வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்டு இதில் என்ன தெரியுமா கூத்து, விக்ரம் வந்து ஒரு பக்கம் இவர் ரீல்ஸ் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மக்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் அவர் இருக்கிறதெல்லாம் கிரேஸ் பீரியட் தான், அவரே இவ்வளோ நினச்சிருக்க மாட்டார், ஆனால் மக்கள் வந்து இங்கே தங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த நேரத்தில் நம்ம மனுஷன், வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்களுடைய நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் படத்துலேருந்து ஒரு தரமான ஒரு காட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா
பயங்கரமா வந்து பண்ணிருவாப்புல. அதுவும் அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? 3, 4 பேரு. குறிப்பா திவாகர பத்தி. அவங்களுக்கு எதிர்த்தாப்புலயே பண்ணாரு பாருங்க. அந்த வேற லெவல்ல ஹைலைட்டு. ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படி ஒரு காமெடியா வந்து முடிஞ்சுச்சு. சீரியஸா ஆரம்பிச்சு, காமெடியா வந்து முடிஞ்சுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ விக்கல்ஸ், விக்ரம், பிரஜன் இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.